முற்பகல் 12 மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சீதா. ஒரு நடுத்தர குடும்பத்து மருமகளாக அலுவலகம் மற்றும் வீட்டு வேலைகளுக்கு இடையே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. முற்பகல் 12 மணி 23 நிமிடம். என் கணவர் எப்போதும் தன் நண்பர்களுடனும் மது பழக்கத்துடனும் காலத்தை கழிப்பவர். ஒரு நாள் என் மாமியார் திடீரென்று என்னை தொடர்பு கொண்டார். அப்போது, சீதா, ஊர்ல இருக்கிற நம்ம சொத்து விஷயமா கொஞ்சம் நேர்ல போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு உடம்பு சரியில்லை, உன் கணவனோ எதற்கும் உதவ மாட்டான். அதனால நீயும் உன் மாமனாரும் மட்டும் ஊருக்குப் போய் அந்த வேலைகளை முடித்துவிட்டு வாங்க என்றார். முற்பகல் 12 மணி 52 நிமிடம். எனக்கும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டதால் சரி என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் அந்த பயணம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. திங்கிழமை மதியம் நானும் என் மாமனாரும் கிராமத்தில் உள்ள எங்கள் பங்களாவிற்குச் சென்றோம். அது ஒரு மலை பிரதேசத்தில் இருந்த அழகான வீடு. அன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. 1 மணி 18 நிமிடம். பக்கத்து வீட்டில் இருந்த உறவினர்கள் எங்களை உணவிற்கு அழைத்தார்கள். அங்கே பெரிய அத்தையுடன் சிறிய நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாமனார் முதலிலே கிளம்பி வீட்டிற்குச் சென்று விட்டார். நான் சற்று தாமதமாக அத்தை கொடுத்த ஒரு சிறிய குடையை பிடித்துக் கொண்டு கிளம்பினேன். ஆனால் காற்று பலமாக வீசியதால் அந்தக் குடை என்னை நனையாமல் காப்பாற்றவில்லை. 1 மணி 43 நிமிடம். நானும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக நனைந்திருந்தேன். ஈரமான சேலை என் உடலில் ஒட்டியிருக்க தலைமுடி கலைந்து தோள்களில் சரிந்து கிடந்தது. மின்சாரம் இல்லாததால் வீடு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மங்கலாக காட்சியளித்தது. அப்போது என் மாமனார் ஹாலில் அமர்ந்திருந்தார். நான் என் சேலையை சரி செய்து கொண்டு, மாமா, ஜன்னல் கதவெல்லாம் மூடிவிடுங்க. 2 மணி 14 நிமிடம். இல்லன்னா தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வந்துவிடும். அதிகமா மழை பெய்யுது என்று கூறினார். அவர் என்னை பார்த்த பார்வை ஒருவிதமாக இருந்தது. நனைந்த நிலையில் இருந்த என்னை அவர் மேலிருந்து கீழ்வரை உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித தவிப்பும் தெரிந்தது. நான் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல், மாமா, மெழுகுவத்தியை எடுத்து மேலே வாங்க. 2 மணி 38 நிமிடம். நான் ரசம் மாத்தணும் என்று கூறிவிட்டு மேலே சென்றேன். அறைக்குள் சென்று குளிக்கலாம் என்று பார்த்தால் அங்கே குழாய்கள் அனைத்தும் திறந்து தண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. அப்போது மாமா, சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க, குழாய் எல்லாம் திறந்து கிடக்குது என்று பதட்டத்துடன் நான் கத்தினேன். அவர் உள்ளே வந்து குழாய்களை அடைக்க முயன்றார். அப்போது தற்செயலாக என் கை அவர் மீது பட்டது. மெழுகுபத்தி வெளிச்சத்தில் மலையின் சத்தத்திற்கு இடையே அந்த அறையில் ஒரு அமைதி நிலவியது. ஈரமான சேலையில் என்னை அவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த மலை இரவு ஏதோ ஒரு ரகசியத்தை தனக்குள் ஒளித்து வைத்திருப்பதைப் போல எனக்கு தோன்றியது. மெழுகுபத்தி வெளிச்சத்தில் அந்த அறையே ஒருவித மர்மமான சூழலில் இருந்தது. மலையில் நனைந்த என் மெல்லிய சேலை உடலோடு ஒட்டியிருக்க, நானும் மாமாவுக்கு முன்னால் ஒருவித தயக்கத்துடன் நின்றேன். 3 மணி 39 நிமிடம். அப்போது மாமா சோபாவில் அமர்ந்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்வையின் மேல் இருப்பதை உணர்ந்த நான், அங்கிருந்து நகராமல் அப்போது ஒரு சாக்காக அந்தச் செருப்பின் வாரை கலற்ற முயற்சி செய்தேன். அது மிகவும் கடினமாக இருந்தது. நான் குனிந்து அதைச் சரி செய்யும்போது மாமாவின் மூச்சுக்காற்று வேகமாக எடுப்பதை என்னால் உணர முடிந்தது. அப்போது மாமா, இன்னைக்கு வேலை அதிகமோ? ரொம்ப களைப்பாக இருப்பீங்க போலயூ. 4 மணி 12 நிமிடம். என்று மெதுவாகக் கேட்டேன். அவர் தன் வேட்டியைச் சரி செய்து கொண்டே, இல்லை சீதா, வேலை இருந்ததுதான். ஆனால் இந்த ஊர்க்காத்து மனசுக்கு ஏதோ ஒரு புது தெம்பை கொடுக்கிறது என்றார்.
அப்போது நான் அங்கேயே துணியை மாற்றுவது போல பாவனை செய்தேன். மற்றொரு புடவையை எடுத்தேன். இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் பல அர்த்தங்களையும் சுமந்து நின்றது. 4:38. நான் மௌனப் பேச்சைத் தொடங்கினேன். மாமா, உங்ககிட்ட ஒன்னை கேட்கணும். என் கணவர், உங்க பையன், அவர் என்கிட்ட சரியா நடக்கிறதே இல்ல. எங்களுக்குள் ஒரு அந்யோன்யமே இல்லாம போயிருச்சு. நான் இந்த வீட்டில வசதியாக இருக்கிறேன். ஆனா மனசுல சந்தோஷமே இல்ல மாமா என்று தாழ்ந்த குரலில் கூறினேன். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். நான் தொடர்ந்தேன், உங்கள் பையனுக்கு என்மேல் அக்கறையே இல்லையா? அவரால எனக்கு கிடைக்க வேண்டிய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கவில்லையோ? 5:13. நீங்களும் சில நேரங்களில் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறீர்கள். கவனித்தீர்களா? இன்னைக்கு கூட நீங்க புத்தகம் படிக்காமல் என்னைத்தான் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்று ஒளிவு மறைவின்றி பேசினேன். மாமா ஒரு நிமிடம் பதற்றம் அடைந்தார். பின் மிகவும் நிதானமாக எழுந்து என் அருகில் வந்தார். அவர் முகம் தீவிரமாக மாறியிருந்தது. 5:38. சீதா, நிறுத்து. நீ என்ன பேசியிருக்கன்னு உனக்குத் தெரியுமா என்று கம்பீரமாக கேட்டார். நான் பயந்து போய் தலை குனிந்தேன். அவர் என் தோளில் கையை வைத்து, சீதா, நீ இந்த வீட்டு மருமகள் மட்டும் இல்லை, என் பொண்ணு மாதிரி. உன் கணவன் செய்கிற தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உறவுகளில் இருப்பது புனிதமானது. நமக்குள் இருக்கிற இந்த மரியாதையை நாம் என்றைக்குமே இழக்கக்கூடாதையோ. 6:09. நீ மனசுல ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா தவறான எண்ணங்களுக்கு உன் மனசுல இடம் கொடுத்திடாதே என்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியைப் போல பாய்ந்தது. என் தவறான புரிதலால் ஒரு புனிதமான உறவைக் கொச்சைப்படுத்திவிட்டேனே என்று நான் தலை குனிந்து நின்றேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில தப்பா பேசிட்டேன் என்று கூறி அவர் காலில் விழுந்து அழுதேன். 6:38. எழுந்திரு சீதா. இனிமேல் உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது. ஒரு குடும்பமாய் இருக்கிற நம்பிக்கையில்தான் வாழுது. உன் கணவன்கிட்ட நான் பேசி உன்னுடைய குறைகளையெல்லாம் சரி செய்றேன். நீ தைரியமாக இரு என்று ஆறுதலும் கூறினார். அன்று இரவு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். வெளிப்படையான பேச்சு எவ்வளவு முக்கியம் என்பதையும், சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் முன்முடிவுகள் உறவுகளை எப்படி சிதைக்கக்கூடும் என்பதையும் உணர்ந்தேன். அதன் பிறகு என் குடும்பத்தின் கண்ணியத்தை காப்பேன் என்று எனக்குள் ஒரு உறுதியும் எடுத்தேன். மாமா கூறிய அந்த வார்த்தைகள் என் காதுகளில் மந்திரம் போல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. மலையின் சத்தம் ஓய்ந்து அதிகாலை பொழுது மெல்ல புலரத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக வந்த அந்த குளிர்காற்று என் மனதில் இருந்த பாரத்தை குறைப்பது போலத்தான் எனக்கு தோன்றியது. 7:38. காலை உணவின் போது மாமாவிடம் பேசவே எனக்கு கூச்சமாகத்தான் இருந்தது. ஆனால் அவரோ எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மிகவும் இயல்பாகவே, சீதா, கிளம்பு. இன்னைக்கு சொத்து சம்பந்தமான வேலை எல்லாம் முடித்துவிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்படலாம் என்றார். ஊருக்கு திரும்பும் வழியில் மாமா என்னிடம் மனம் விட்டு பேசினார். சீதா, ஒரு மனுஷன் வசதி வாய்ப்பு வந்ததும் சில நேரங்களில் வாழ்க்கையையே கூட பிடிப்பதை இழந்து விடுகின்றான். 8:07. என் பையனும் அப்படித்தான் தடுமாறிப் போயிருக்கிறான். ஆனால் ஒரு அப்பாவாக அவனை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஊருக்குப் போனதும் அவன்கிட்ட கண்டிப்பாய் பேசுறேன். உங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை நான் குறைக்கிறேன் என்று அவர் என்னிடம் உறுதி அளித்தார். நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தவுடன் மாமா சொன்னது போலவே என் கணவரை தனியாக அழைத்து நீண்ட நேரம் பேசினார். 8:34. ஒரு வழிகாட்டியாக அவர் எடுத்துச் சொன்ன விஷயங்கள் என் கணவரின் கண்களை திணறடித்தது. அன்று மாலை என் கணவர் முதலாக தன் நண்பர்களைத் தவிர்த்துவிட்டு
எனக்காக ஒரு பூக்கொத்துடன் மன்னிப்புடன் வீட்டிற்கு வந்தார். என்னை மன்னிச்சிடு, சீதா. நான் என் பொறுப்புகளை மறந்து வாழ்ந்துவிட்டேன். இனி நம்ம வாழ்க்கையை புதுசா தொடங்கலாம், என்றார். 9 மணி. அவர் கண்கலங்கியபடியே அந்த நொடிதான் நிஜமான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஒரு தவறான பாதையில் செல்ல இருந்த என் எண்ணங்களை மாமாவின் முதிர்ச்சியும் நேர்மையும் நல்வழிப்படுத்தியிருந்தது. பல வருடங்கள் கழித்து இன்று என் கையை பிடித்துக் கொண்டு விளையாடும் என் மகளைப் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த மலையிரவுதான் நினைவுக்கு வரும். அன்று நான் எடுத்த அந்த தவறான முடிவு மட்டும் நிறைவேறியிருந்தால் இன்று எவ்வளவோ அழகான ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்திருக்காது. காலம் வேகமாக ஓடியது. 9 மணி 31 நிமிடம். அந்த மலையிரவு ஏற்படுத்திய தாக்கம் எங்கள் குடும்பத்தின் வேர்களை எல்லாம் பலப்படுத்தியிருந்தது. என் கணவர் இப்போது பழைய ஆள் கிடையாது. குடிப்பழக்கத்தை முழுமையாக கைவிட்டு குடும்பத் தொழிலில் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் மாமனார் அப்போது எங்கள் குடும்பத்தின் ஒரு பெரும் தூணாகவும் வழிகாட்டியாகவும் தான் திகழ்ந்தார். 9 மணி 57 நிமிடம். ஒரு நாள் மாலை மாமா தோட்டத்தில் அமர்ந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் அவருக்கு காபி கொண்டு போய்க் கொடுத்தேன். என்னம்மா? என்ன மாமா, யோசனை என்று கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே, ஒண்ணுமில்லை சீதா, அந்த பழைய மலையிரவுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நீ ஒரு குழப்பத்தில இருந்தே, ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, என்றார். 10 மணி 27 நிமிடம். நான் மெல்ல அவர் அருகில் அமர்ந்து, மாமா, அன்னைக்கு நீங்க என்னை தடுத்து நிறுத்தலேனா இன்னைக்கு நான் என்னவாகியிருப்போனோ என்று நினைத்து பார்த்தால் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஒரு மனுஷனோட பலவீனம் அவனோட எண்ணங்களால் தான் இருக்கிறதை எனக்கு புரிய வச்சீங்க. அப்போது என் கணவர் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டியும் இருந்தது. இது உனக்காக, சீதா, என்று நீட்டினார். அதை பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு அழகான வயிறு மூக்குத்தியும் இருந்தது. இது எதுக்கு என்று வியப்புடன் நான் கேட்டேன். இத்தனை வருஷம் நான் செஞ்ச தவறுகளை பொறுத்துக்கிட்டு எனக்காக நம் குடும்பத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நான் செய்யற சின்ன கைமாறுதான் இது. அது மட்டுமில்லை சீதா, அடுத்த வாரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கிராமத்து பங்களாக்கு போக வேண்டும், என்றார். 11 மணி 22 நிமிடம். ஆனா இப்போது சொத்து வெளியா இல்லை. ஒரு சின்ன சுற்றுலாவுக்காக, என்றார் என் கணவர் உற்சாகமாக. நாங்கள் மீண்டும் அந்த மலைப்பகுதி வீட்டிற்குச் சென்றபோது அதே ஜன்னல், அதே தோட்டம். ஆனால் இப்போது அங்கே பயமோ சந்தேகமோ இல்லை. அங்கே நிம்மதியான அமைதி மட்டுமேதான் இருந்தது. மாலையில் மழை பெய்யத் தொடங்கியபோது அதே மாலை இரவு போல இருந்தாலும் இப்பொழுது நான் பயப்படவில்லை. 11 மணி 50 நிமிடம். ஜன்னல் வழியாக மலையை ரசித்தபடியே என் கணவர் மற்றும் மாமாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை வந்த பிறகு அங்கே ஒளிவு மறைவுக்கோ அல்லது தவறான தூண்டுதலுக்கோ இடமில்லாமல் போனது. நாங்கள் பெற்ற அந்த பெண் குழந்தை அந்த வீட்டில் ஓடி விளையாடுவதைப் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக நான் அடைந்த வெற்றி இதுதான் என்று அன்று உணர்ந்தேன். 12 மணி 17 நிமிடம். அன்று மலைப்பகுதி சுற்றுலா முடிந்து திரும்பிய பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடியாக மாறியிருந்தது. இப்பொழுது என் மகள் நிலாவிற்கு 5 வயது. அவள் என் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் நிலா தன்னிடம் இருந்த அந்த ஒரு பொம்மை உடைந்துவிட்டது என்று அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த என் கணவர் அவளைக் கண்டிக்க முயன்றார். 12 மணி 39 நிமிடம். அப்போது மாமா குறுக்கிட்டு நிலாவைத் தூக்கிக் கொண்டார். நிலா குட்டி, எதையும் உடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதைச் சரிபண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் சாமர்த்தியம். ஒரு மனுஷங்களோட மனசும் அப்படித்தான். சின்ன கோபத்தில நம்ம ஒருத்தர் மனசை உடைச்சிருக்கலாம். ஆனா அதை அன்பால ஒட்ட வைக்க தெரிஞ்சிருக்கணும் என்று அவர்களுக்கு புரியும்படி சொன்னார்.
பிற்பகல் 1:05. அவர் நிலாவுக்குச் சொன்ன அந்த பாடம் உண்மையில் எனக்கும் என் கணவருக்கும் அவர் சொல்லாமல் சொன்ன பாடம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். மாமாவுக்கு இப்பொழுது வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை சற்று மெலிந்திருந்தது. ஒரு இரவு அவர் என்னை அழைத்து தனியாக பேசினார். சீதா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அன்னைக்கு அந்த மலை இரவில நீ ஒரு குழப்பத்துல என்கிட்ட வந்தபோது ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாகத்தான் இருந்ததையோ. பிற்பகல் 1:35. இன்னைக்கு என் பேரக் குழந்தையோட சிரிப்புக்குக் காரணம் அதுவும்தான். நீ அந்த வீட்டின் விளக்கு. எக்காரணத்தைக் கொண்டும் அந்த விளக்கை அணைத்து விடாதே என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். நான் அவர் கையைப் பற்றிக் கொண்டு, மாமா, நீங்கதான் அந்த விளக்குக்கு அரணாக இருந்தீங்க. நீங்க கொடுத்த அந்த கௌரவமான வாழ்க்கைதான் என்னை ஒரு முழுமையான பெண்ணாக மாற்றிச்சு என்றேன். பிற்பகல் 2:02. சில மாதங்களுக்குப் பிறகு மாமாவும் இயற்கை எய்திவிட்டார். அவர் மறைந்த பிறகு அவர் விதைத்த அந்த நற்பண்புகள் எங்கள் வீட்டில் இன்றும் நறுமணமாக வீசிக்கொண்டிருந்தது. அன்று நிலா வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். இருவருக்கும் நான் சொல்லும் ஒரே அறிவுரை இது மட்டும்தான். வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு எல்லாம் வரும் போகும். பிற்பகல் 2:28. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க மரியாதையும் நேர்மையும் ஒழுக்கமும் தான் பாரம்பரியத்தோட கௌரவத்தை சேர்ந்தது என்றார். எங்கள் வீட்டின் வரவேற்பறையில் மாமாவின் புகைப்படமும் இன்று புன்னகைத்துக் கொண்டிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மலை இரவுதான் ஞாபகம் வரும். அது ஒரு தவறான முடிவின் தொடக்கம் அல்ல. பிற்பகல் 3:17. ஒரு உன்னதமான குடும்பத்தின் மறுபிறப்பு. மாமாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் ஒதுங்கின. இப்பொழுது என் மகள் நிலா ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகின்றாள். ஒரு நாள் மாலை அவள் தன் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரை உரையாடலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள். அவள் முகம் ஏதோ ஒரு சிந்தனையில் வாடிப் போயிருந்தது. பிற்பகல் 3:39. என்ன நிலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டேன். நிலா என் அருகில் அமர்ந்து, அம்மா, இன்னைக்கு என் வகுப்புல ஒரு பொண்ணு வந்தா. அவ தன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறாளா. தவறான சில முடிவுகளை எடுக்க துணிஞ்சிட்டா. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா என்று வருத்தத்துடன் சொன்னாள். 15:39. Original timestamp repeated. I'll keep as is. நான் மெல்ல அவளை அருகில் அமர வைத்து பல வருடங்களுக்கு முன்பு அந்த மலையிரவில் நடந்த அந்த சம்பவத்தை அப்போது நான் அவளிடம் சொன்னேன். நிலா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் நம்ம அறிவை மறைச்சிடும். இருட்டான பாதையில் போறதுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா வெளிச்சமான பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு வழிகாட்டி வேணும். அன்னைக்கு உங்க தாத்தா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அழகான வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்திருக்காது என்றேன். பிற்பகல் 4:11. மறுநாள் நிலா தன் மாணவியிடம் அந்த தெளிவை பகிர்ந்து கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அந்த மாணவி எங்கள் வீட்டிற்கு வந்து எனக்கு நன்றியும் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. என் மாமனார் விதைத்த அந்த நேர்மை என்னும் விதை இப்பொழுது ஒரு ஆலமரமாக வளர்ந்து விழுதுகளாக விளையத் தொடங்கிவிட்டது. என் கணவரும் நானும் இப்பொழுது வயதான காலத்திலேயே இருக்கின்றோம். பிற்பகல் 4:37. ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புகள் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்ட தோழமை இப்போது நிறைவுற்றிருக்கிறது. அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்த போது அதே ஜன்னலோரம் என் கணவருடன் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தேன். அப்போது சீதா, அன்னைக்கு அந்த கிராமத்து பங்களாவுல மலையில நனைஞ்சு நீ வந்த உன் மனசுல இருந்த பாரம் எனக்கு இன்னைக்குத்தான் தெரிய வந்தது. பிற்பகல் 5:07. அது நம்ம குடும்பத்தோட பழைய கரைகளை எல்லாம் கழுவி தொடைச்சிட்டு போயிருச்சியூர்.
அப்போது என் கணவர் என் கைகளை பற்றிக் கொண்டு சொன்னார். நான் சிரித்தேன். மலையின் ஒவ்வொரு துளியும் ஒரு பாடத்தைச் சொல்லிக் கொடுப்பதைப் போல எனக்கு தோன்றியிருந்தது. உறவுகள் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, அவை ஒருவருக்கொருவர் கொடுக்கும் கௌரவம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளம். பிற்பகல் 5:33. எங்கள் குடும்ப வரலாறு இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்கின்றது. நிலாவின் திருமணமும் முடிவாகி உள்ளது. அவளுக்கு நான் கொடுக்கும் ஒரே சீதனம் என்னவென்றால், அவளுடைய தாத்தா எனக்கு கொடுத்த அந்த மரியாதையும் நேர்மையும் ஒழுக்கமும் மட்டும்தான். காலத்தின் சக்கரம் சுழன்று நிலாவின் திருமண நாளும் வந்துவிட்டது. எங்கள் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. பிற்பகல் 5:58. நிலாவுக்கு பார்க்கப்பட்ட மாப்பிள்ளை ஒரு மருத்துவர், மிக்க நல்ல குணம் உள்ளவர். திருமண வேலைகளுக்கு நடுவே நான் நிலாவின் அறைக்குச் சென்றேன். அவள் திருமண புடவையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த பொழுது எனக்கு அப்படியே என் இளமை காலம் நினைவுக்கு வந்தது. நான் மெல்ல அவள் அருகில் சென்று என் மாமனார் எனக்கு பரிசளித்த அந்த பழைய வைர மூக்குத்தியை அவளுக்கு அணிவித்தேன். பிற்பகல் 6:26. அம்மா, இது தாத்தா உங்களுக்கு கொடுத்தது இல்லையா? இதை உங்ககிட்டயே இருக்கட்டுமா என்றார். நிலா தயக்கத்துடன் அவளது கைகளை பற்றிக் கொண்டு, நிலா, இது வெறும் நகை இல்ல, இது இந்த குடும்பத்தோட கௌரவம். அன்று ஒரு மலை இரவில் நான் தடுமாறிய போது உங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து இந்த நம்பிக்கை. அதைத்தான் நான் இன்னைக்கு உனக்கு சீதனமாக கொடுக்கின்றேன் என்றேன். நீ புகுந்த வீட்டிற்குச் சென்றாலும் அங்கே இருக்கும் உறவுகளை மதிப்போடும் நேர்மையுடனும் ஒழுக்கத்தோடும் வழிநடத்த இது உனக்கு துணையாக இருக்கும் என்றேன். திருமண மண்டபத்தில் சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது என் கணவர் நிலாவின் கையையும் பிடித்துவிட்டு மாப்பிள்ளையிடம் ஒப்படைக்கும்போது அவர் கண்கள் கலங்கினர். அவர் என் பக்கம் திரும்பி மௌனமாகச் சொன்னார், சீதா, அன்னைக்கு உங்க மாமனார் என்னை நல்வழிப்படுத்தலானா? இன்னைக்கு என் மகளோட இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தகுதி கூட எனக்கு இருந்திருக்காது. இந்த நிமிஷம் அவரை நான் ரொம்பவே தேடுகின்றேன் என்றார். திருமணம் இனிதே முடிந்தது. நிலா புகுந்த வீட்டிற்கு புறப்படும்போது வாசலில் அதே போன்று ஒரு மழை பெய்யத் தொடங்கியது. ஆனால் அதை பயமுறுத்தும் மலை அல்ல, ஆசீர்வாதம் தரும் மலையாக எங்களுக்கு தெரிந்தது. நிலா காரில் ஏறுவதற்கு முன் ஓடி வந்து என்னை கட்டியணைத்துக் கொண்டாள். எப்பொழுதும் இருக்கும் ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் முடியும், சிதைக்கவும் முடியும். நான் நம்ம குடும்பத்தோட வேரை எப்போதும் காப்பாற்றுவேன் என்று ரகசியமாக அவள் என்னிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டுவிட்டாள். ஒரு அழகான வானவில் எனக்கும் தோன்றியது. என் வாழ்க்கையும் ஒரு முழு வட்டத்தை அடைந்த பிறகு எனக்குள் பல தவறுகளை சரிசெய்து இப்போது என் வாழ்க்கை நல்ல நிலையில் இருந்திருக்கிறது. என் நிலாவின் ஒவ்வொரு முடிவையும் நான் தேர்ந்தெடுத்துதான் எடுத்தேன். அதன் பிறகு நிலா சென்ற பிறகு வீடு மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரும் நிறைவு இருந்தது. நானும் என் கணவரும் இப்போது எங்களின் அந்த பழைய கிராமத்து பங்களாவிலேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்தோம். அங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஜன்னலும் எங்களுக்கு ஒரு கதையை சொல்லிக் கொடுத்தது. அதன் பிறகு ஒரு மாலை வேளையில் நான் தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது என் மாமனார் பயன்படுத்திய அந்த பழைய அலமாரியை திறந்து பார்த்தேன். அதில் ஒரு சிறிய டைரியும் இருந்தது. அது மாமனார் அவர்கள் எழுதியது. நடுக்கத்துடன் அந்த பக்கங்களை புரட்டினேன். ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் அந்த மலை இரவை பற்றி அவர் எழுதியிருந்தார். இன்று சீதா மலையில் நனைந்து வந்தபோது அவள் கண்களில் ஒரு பெரிய போராட்டத்தை நான் பார்த்தேன். என் மகன் செய்த தவறுகள் அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நிமிடம் நானும் ஒரு மனிதனாக தழுமாறினேன். ஆனால் ஒரு குடும்பத்தின் தலைவனாக நான் அந்த புனிதத்தை மீறினால் இந்த பாரம்பரியத்திற்கே அது அழுக்காகிவிடும். சீதாவை நான் மகளாக பார்த்த அந்த நொடிதான் என் மகனையும் என்னால் திருத்த முடிந்தது. ஒரு பெண்ணின் கௌரவம் என்பது அந்த வீட்டின் கௌரவம். அதை படித்தபோது என் கண்கள் தானாக குளம் போல் இருந்தது.
அவர் என்னை வெறும் மருமகளாக மட்டும் பார்க்கவில்லை, அந்த குடும்பத்தின் கௌரவத்தை காக்கும் ஒரு தெய்வமாகத்தான் என்னை பார்த்திருக்கிறார். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. நிலாவும் அவர் கணவரும் வந்திருந்தார்கள். நிலாவின் முகம் மிகுந்த பிரகாசத்துடன் இருந்தது. அம்மா, ஒரு நல்ல செய்தி. நான் இப்பொழுது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து அவர்களுக்கு மனரீதியான தைரியத்தை கொடுக்கிற திட்டம் என்றாள். எனக்கு பெருமையாக இருந்தது. என் கணவர் நிலாவை தட்டி கொடுத்தார். உன் தாத்தா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நிலா, அவர் விதைத்த நேர்மை இன்னைக்கு ஒரு சமூகத்திற்கே பயன்பட போகுது என்றார். அன்று இரவு அதே மெழுகுவத்தி வெளிச்சத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த பழைய பங்களா இப்போது ஒரு மர்மமான இடமாக தெரியவில்லை. உறவுகளில் சில நேரங்களில் சலனங்கள் வரலாம், ஈர்ப்புகளும் வரலாம், அல்லது பெரும் சண்டைகள் எல்லாம் வரலாம். ஆனால் நம்மை நாமே நிதானப்படுத்திக் கொண்டு தர்மம் மற்றும் கௌரவம் என்ற பாதையில் பயணித்தால் காலம் நம்மை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த கதை பிடிச்சிருந்து சொன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.